அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற நூலுடைய தமிழாக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம 2 ஹதீஸுகளை முடித்துவிட்டு 3வது ஹதீஸை பார்த்து வருகிறோம். அதில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். எது வரைக்கும் பார்த்துருக்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா கோயிலில் நடந்த சம்பவங்களை மனைவியிடத்தில் சொல்கிறார்கள். அவங்க மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலை அழைத்து கொண்டு வரக்கா பின் நௌஃபல் என்ற அவங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கிட்ட முறையிடுறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. அந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க, எபுன அம்மி, இதெல்லாம் பார்த்து இந்த சிவப்பு கலராக உள்ளதெல்லாம் பார்த்து முடித்தது. எபுன அம்மி, என்னுடைய சகோதரரை, சித்தப்பா மகன் என்றால் சகோதரரை, இஸ்மா, நீங்கள் செவிமடுங்கள், இப்னி அஹீக்க, உங்கள் சகோதரன் மகனிடமிருந்து அவர் சொல்வதைன்னு வச்சுக்கிறணும். சகோதரன் மகனிடமிருந்து மா யக்கூல், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செவிமடுங்கள், அல்லது கவுலகு, அவருடைய சொல்லை செவிமடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஃபகால லஹு வரக்கா, ஃபகாலன்னா சொன்னார், லஹுன்னா அவருக்கு, யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ ஃபகால லஹுனா லின் நபி, நபியிடத்தில் அவர் சொன்னார். யார் சொன்னது? வரக்கத்து, வரக்கா சொன்னார். வரக்காங்கிறது ஃபாயிலு, அது கைர முன்சரிஃபாக இருக்கிறதுனால தன்வீன் வராது, வரக்கத்துன் என்று வராது. என்கிட்ட ஆம்பளையாக இருந்தாலும் அது பெண்பால் வடிவத்தில் இருக்கிறதுனால, இருக்கிறதுனால அந்த சொல்லுக்கு என்ன வராது? ஜர்ரு தன்வீன் வராது. இப்போ காலலகு வரக்கத்து, வரக்கா அவங்களிடத்துல சொன்னார்கள். என்ன சொன்னார்னு கேட்டால், யா இப்ன அஹி, இதை எபுன அஹின்னு சொல்லணும். யா இப்ன அஹின்னு இருக்கும். யாவில் நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபு ஒன்று இருக்கும், இப்னுலையும் ஒரு அலிஃபு இருக்கும். 2 அலிஃபுமே உச்சரிப்பில் இப்போ போயிடும். ஏன் போயிடும்னு கேட்டால், யாபுனன்னு நீட்டி சொன்னோம்னா 2 சுக்குன் வந்துடும். அதனால் அந்த அலிஃபை எழுத்தில் இருக்கும், ஓசையில் வராது. அப்போ யா இப்ன அஹின்னா எப்ன அஹி, அஹி என்றால் சகோதரன், அஹி என்றால் என் சகோதரன், இப்னு அஹின்னா என் சகோதரனின் மகன். அப்போ கூப்பிட்றாரு, யா இப்ன அஹி, என் சகோதரர் மகனே. ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறார். அவர் ஒன்றுவிட்ட சகோதரர் முறை இருந்ததுனால எப்ன அஹி, என் சகோதரர் மகனே என்று கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த இடத்துல இந்த யா என்பதனுடைய சட்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நிதாவுடைய ஹர்ஃப் என்று பார்த்தோம்ல, விழி வேற்றுமை, அதாவது அழைப்பதற்குரிய இடைச்சொற்கள் என்று நம்ம சிலதை பார்த்தோம். யா, இன்னொன்று அயா, அப்புறம் ஹயா, அப்புறம் ஐ, அப்புறம் அ, ஹம்சா. இந்த 5ஐயும் என்ன செய்வாங்கன்னா கூப்பிடுவதற்கு, ஒரு ஆளை கூப்பிடுவதற்கு பயன்படுத்துவார்கள். இந்த 5 சொற்களை என்ன செய்யும்னு கேட்டால், யாரை கூப்பிடுறோமோ அவருடைய பெயர் ஒத்த சொல்லாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு லம்மு செய்யணும். அது இலாஃபு செய்யப்பட்ட சொல்லாக இருக்கும் என்று சொன்னால் அதை முதல் இலாஃபத்தில் 2 இருக்கும்ல, முதல் வார்த்தைக்கு முலாஃபுக்கு நசபு செய்யணும். உதாரணமாக இப்போ ஜெயிது, ஹாலிது, இவங்களுக்கு ஜெயிதுன் அப்படின்னு இருக்குது. ஜெயிதை கூப்பிட வேண்டியிருக்கு, யா ஜெயிது என்று சொல்லணும், துன்னு சொல்லிடக்கூடாது. யா ஜெயிது, யா ஹாலிது, யா இஸ்மாயிலு, யா ஃபாத்திமத்து என்ற இந்த யாவுக்கு பிறகு ஒத்த சொல்லு இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு லம்மு செஞ்சு வாசிக்கணும். இலாஃபு செஞ்ச சொல்லு, இலாஃபத்துனா அப்துல்லா, ஒரு ஆளுக்கு பேர், 2 சொல்லு இருக்குல்ல, ஹலீலுல்லா, ஹலீலுர் ரஹ்மான், சமீஉல்லா, இப்படி 2 சொல்ல இலாபத்து பண்ணி ஒரு ஆளுக்கு பேராக இருந்துச்சின்னு சொன்னால் அதை கூப்பிடும்போது என்ன செய்யணும்னா, முதல் சொல்லுக்கு நசபு செய்யணும், 2வது சொல்லுக்கு இலாபத்து அடிப்படையில் தன்னால் ஜர் வந்துடும். அப்போ யா அப்துல்லா சொல்லக்கூடாது, யா அப்தல்லான்னு சொல்லணும். யா அப்தல்லா, யா ஹலீல் அல்லா, யா சமீ அல்லா, யா ரசூல் அல்லா, யா நபி அல்லா அப்படின்னு என்ன செய்யணும். இந்த யா வந்துருச்சுன்னு சொன்னால்
அதுக்கு பின்னாடி உள்ள அந்த பேர் யாரை கூப்பிட்றோமோ அந்த கூப்பிடுவதற்கு உரியவருடைய குறிக்கிற சொல் இலாஃபத்து செய்யப்பட்ட சொல்லாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு வந்து முதல் சொல்லுக்கு நசபு செய்யணும், ரெண்டாவது சொல்லுக்கு நம்ம சொல்லாமலே அதில் ஜர் வந்துடும் இலாஃபத்தினால. அப்போ ஜெயிதை கூப்பிட்டோம்னா யா ஜெயிது, அப்துல்லா கூப்பிட்டோம்னா யா அப்துல்லா. அந்த அடிப்படையில் தான் இப்னு என்பது அஹி என்பதில் இலாபத்து பண்ணியிருக்குது. சகோதரனுடைய மகனேன்னு இலாபத்து பண்ணி கூப்பிட்றோம். அப்போ அந்த இப்னுக்கு என்ன பண்ணணும், நசபு செய்யணும். அப்போ இப்னு அஹி, என் சகோதரர் மகனே. இந்த இப்ன என்று ஏன் வந்துச்சுன்னு கேட்டால் இந்த யா என்ற நிதாவுடைய எழுத்துடைய அமல் அது. அவர் கேட்குறாரு மாதா தரா, மாண்டா என்னன்னு அர்த்தம் உனக்குதா, மாண்டா என்ன, தாண்டா அது அதுன்ற அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்து என்னன்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. மாதா தரா, தரா என்று சொன்னால் இது வந்து வருங்கால வினை. எதனுடைய வருங்கால வினை என்று கேட்டால் ரஆ என்பதனுடைய வருங்கால வினை. ரஆவுடைய வருங்கால வினை எப்படி வரணும், சட்டப்படி வரணும்னு கேட்டால் ரஆ எரு ஆண்டு வரணும். ரஅய ரஆ, அப்போ ரஆவிலேருந்து எரு ஆ என்று வரணும். ஆனால் இந்த ரஆவுக்கு மட்டும் சிறப்பு சட்டம் வச்சுக்கிட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க, எரு ஆ என்று சொல்லாமல் எரா என்று சொல்வார்கள். இதுவும் உங்களுக்கு சர்ஃபில் முன்னாடி சொல்லப்பட்டது தான். அம்ரு ஹாலிர் சொன்னாங்கன்னா வெறும் ர என்று சொல்லுவாங்க. ர தரான்னு இருக்குல்ல, தேயை போய்கிட்டு ர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் பார்த்தான். ரா என்று சொன்னால் பார்த்தான், எரா என்றால் பார்ப்பான், தரா என்றால் நீ பார்ப்பாய், நீ பார்க்கிறாய். நிகழ்காலம் வருங்காலம் ரெண்டுக்கும் சொல்லலாம். தரா என்றால் நீ பார்க்கிறாய், இது நிகழ்காலமாக வச்சுக்கிறணும். இப்போ மாதா தரா, நீ என்ன காண்கிறாய். ரசூல்லாட்ட கேட்குறாங்க, நீ என்ன, அந்த வரக்கா கேட்குறாரு மாதா தரா, சகோதரர் மகனே மாதா தரா, நீ எதை காண்கிறாய், கண்டாய்ங்கிற அர்த்தத்தில் அப்படி கேட்குறாரு. மாதா ராய்த்தேன்னு தான் கேட்கணும், சென்ற காலம் தானே. என்ன பார்த்தாயின்னு கேட்குறதுக்கு பதிலாக என்ன பார்க்கிறாய்ன்னு அவர் கேட்குறாரு. மாதா தரா, என்ன நீ காண்கிறாய். இது கேட்ட உடனே அஹுபரஹு, அஹுபர என்றால் அறிவித்தார், ஹூன்னா அவருக்கு, அவருங்கிறது யார், வரக்கா. அஹுபரஹு அவருக்கு அறிவித்தார்கள். யார் அறிவித்தது, ரசூலுல்லாஹி, இது ஃபாயில். அப்போ அஹுபரஹு ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அறிவித்தார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது துஆவுக்காக உள்ளது. அஹுபரஹு ரசூலுல்லாஹி, ரசூலுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். என்ன அறிவித்தார்கள்னா ஹபர, ஹபர என்றால் செய்தியை. இந்த ஹபர் என்பது மாவுல இலாப செய்யப்பட்டிருக்கிறது, அதனால தான் ஹபரில் தன்வீன் வரல. ஹபரமா, ஒரு செய்தியை, ஒன்று அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி ரஆ, எதை பார்த்தார்களோ அந்த செய்தியை. இந்த மா என்பதை அல்லதின்னு மாற்றிக்கிறங்க. ஹபர மா ரஆனா ஹபர அல்லதி ரஆ. அப்போ எதை பார்த்தார்களோ அது குறித்த செய்தியை, ஹபரை அவருக்கு ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள். அஹ்பரங்கிறது அது அஃபாலங்கிற வசனை அறிவித்தார். அதனுடைய மஃபூல் வந்து ஹூ, அதனுடைய ஃபாயில் வந்து ரசூலுங்கிறது. அதனுடைய இன்னொரு மஃபூல் அவருக்கு அறிவித்தார். எதை அறிவித்தார், ரெண்டு வரும்ல, யாருக்கு அறிவித்தார்னு ஒரு முதல் மஃபூல் ஆயிரும், என்ன அறிவித்தாருங்கிறது ரெண்டாவது மஃபூல் ஆயிரும். ரெண்டாவது மஃபூல் அடிப்படையில் தான் ஹபர என்ற நசபு வந்திருக்குது. ஹபர மாரா, எதை பார்த்தார்களோ, ரசூலுல்லாஹ் எதை பார்த்தார்களோ அந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் வந்து அவருக்கு அறிவித்தார்கள். ஒரு கேள்வி கேட்டவுடனே நடந்ததெல்லாம் சொன்னார்கள். மம்மள அந்த வார்த்தை தான் நம்ம பாஷையில் சாதாரண பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க, நடந்தது சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த வார்த்தை, எதை பார்த்தார்களோ அந்த செய்தியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இப்போ காலலகு வரக்கா, இப்போ ரசூலுல்லாவுக்கு வரக்கா சொன்னார். இதை கேட்டுவிட்டு என்ன செய்கிறாரு, நடந்த செய்திலாம் கேட்குறாரு, உன்னிப்பாக கவனித்து கேட்குறாரு. அந்த சம்பவத்தெல்லாம் கேட்ட உடனே இது என்னவா இருக்கும்னு அவருக்கு படுகிறது. எதை வச்சு படுகிறது, அவர் தான் ஏற்கனவே இந்த வேதங்களை படித்தவராக இருந்தார்ல. அந்த காலத்தில் வந்து பைபிள் இஞ்சின்லாம் இருந்ததுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் குர்ஆன் பாடத்தில். அந்த பைபிள் கொஞ்சம் திருத்தப்பட்டு மாற்றப்பட்டு இருந்தாலும் இருந்தது. அதையெல்லாம் அவர் படிச்சிருந்த காரணம், தௌராத் இஞ்சின்லாம் படிச்சிருந்த காரணத்தினால அவருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு விளங்கி போச்சு. விளங்கி என்ன செய்கிறாரு, அவர் விளக்கத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா இப்போ கால லகு வரக்கா, ரசூலுல்லாவுக்கு வரக்கா சொன்னார். ஹாதா, இவர்
இவர் இவர் என்று சொன்னால் சுட்டி காட்டுறதுக்கு உள்ளது. சுட்டி காட்டும் பொழுது அது வந்து பொதுவாக முன்னாடி அந்த பொருள் இருக்கணும். இதுன்னு சொல்கிறதா இருந்தால் இப்படி கண்ணால் காட்டி தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கண்ணால் பார்க்காட்டா கூட கருத்தால் உணர முடிந்தாலும் அப்படி சொல்லலாம். இவர்னு யாருமே அங்கே இல்லை. ஆனால் ஒருத்தரை பற்றி பேசிட்டாங்கல்ல, ஒரு ஆள் வந்து வந்தார், கட்டி அணைச்சார், என்னை ஓத சொன்னார், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆளை பற்றி சொல்லிட்டாங்க. ஹாதாங்கிறது அவர், ஹாதாண்டது ஹாதாண்டா அவர், அவர்னா எவர்? நீ யாரை பற்றி சொன்னி அவர், அவருக்குள்ளே இருக்கலை. இருக்கிறது தான் ஹாதாவை கொண்டு சுட்டி காட்டணும், கிட்டத்தில் உள்ளதை. இது தூரமாக போயிடுச்சு, தூரத்துக்கும் சமயத்தில் பயன்படுத்தலாம். அப்போ ஹாதாங்கிறதுக்கு இவருக்கு பதிலாக அவர்ன்னு சொல்லணும். இவர்ன்னு சொன்னால் கிட்டத்தில் இருக்கணுமே, இல்லையே. அவர்ன்னு சொன்னால் கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர்ண்டா யார்? நீ சொன்னாயோ அவர்னு அர்த்தம். நீ யாரை பற்றி எனக்கு சொன்னாயோ அவர். அப்போ ஹாதான்னா அவர். நாமூசு, அவர் நாமூஸ் ஆவார். அதாவது அந்த முந்தைய வேதங்களில் நம்ம ஜிப்ரீல்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நாமூசுன்றது சொல்லப்பட்டிருக்கும். முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டு நமக்கு எப்படி தெரியும்? இவர் சொல்கிறதுலாம் தெரிகிறது. இவர் என்ன செய்கிறாரு? ஜிப்ரீலை பற்றி வகி கொண்டு வர்றவர்னு பேசின உடனே ஹாதா அவர் தான் நாமூசு, நாமூஸ் ஆவார். நாமூசுண்டா யார்? அல்லதி நஸ்ஸல் அல்லாஹு, யாரை அல்லாஹ் இறக்கினானோ, அலா மூசா, மூசாவுக்கு யாரை இறக்கினானோ அந்த நாமூஸ் ஆவார். அவள் மூசாவுடைய செய்திலாம் ஒரு பைபிளில் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறார். அதில் மூசா நபிக்கு வந்து ஒருத்தர் வந்து செய்தியை கொடுப்பதாக வருகிறது. இப்போ உள்ள இவங்க சொல்கிற தௌராத்தில் அது இல்லை. அவர் படித்த தௌராத்தில் இருந்திருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் தான் நாமூசு அல்லது நஸ்ஸல் அல்லாஹு அலா மூசா, மூசாவுக்கு யாரை அல்லாஹ் இறக்கினானோ அந்த நாமூசு தான் இவர். உன்ட்ட வந்தது யார்? நீ பயப்பட தேவையில்லை, செய்தான்லாம் வரல, பேய் பிசாசெல்லாம் வரல, உங்ககிட்ட வந்தது யாருன்னு கேட்டால் நாமூஸ் தான் வந்திருக்கிறாரு. இவர் தான் மூசாவிட்டே வந்தார். இவங்க வந்து செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஆள்க, அல்லாட்டிருந்து வகையை கொண்டு வரக்கூடிய ஆள் தான் நாமூஸ் என்பவர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அது சொல்கிறார். அப்போ ஹாதா அவர், அவர் என்றால் யாரை பற்றி நீ பேசினாயோ அவர். நாமூசு, நாமூஸ் ஆவார். நாமூசுனா யார்? விளக்குறார். அல்லது நஸ்ஸல் அல்லாஹு அலா மூசாவின் மீது யாரை அல்லாஹ் இறக்கினானோ அந்த நாமூஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரசூல்லா பார்த்து அல்லது ரசூல்லாவும் ஹதிஜா நாயும் பார்த்து அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யாழைத்தனி ஃபீஹா ஜதா. யாழைத்தனின்னா இந்த லைத்தன் இருக்குல்ல, இந்த லைத்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த இன்ன அன்ன படித்தோம்ல, அதனுடைய வகைராக்கில் ஒரு 6 படித்தோம். இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த லஅல்ல, இந்த 6 சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த 6ல் ஒன்று தான் லைத்தங்கிறது. இந்த லைத்தை எதுக்கு நம்ம அங்கே படித்தோம் என்று கேட்டால், லைத்தை என்பது வந்து அதுக்கு ஒரு இஸ்மு வரும், ஒரு ஹபர் வரும். இஸ்முக்கு ரஃபு செய்யும், இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். இப்போ இன்ன அன்ன செய்யும்ல, இன்ன ஜெய்தன் ஆலிமுன், லைத்த ஜெய்தன் ஆலிமுன். இந்த லைத்தவுக்கு பிறகு வரக்கூடிய எழுவாய்க்கு நசபு செய்யணும், அதனுடைய பயனிலைக்கு வந்து ரஃபு செய்யணும் என்பதற்கு நம்ம படிச்சிருக்கிறோம், ஆமில்ல படிச்சிருக்கிறோம். இங்கே வந்து அதனுடைய அர்த்தத்தையும் படிச்சிருக்கிறோம். லைத்தை எதுக்கு பயன்படுத்துவோம் என்றால், இப்போ லைத்த ஜெய்துன் லைத்த ஜெய்தன் ஆலிமுன், லைத்தவை நீக்கிட்டோம்னா ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்து ஆலிம்ங்கிறோம். இந்த லைத்தவை போட்டோம்னா அவன் ஆலிமாக இருந்திருக்கக்கூடாதா ஆசைப்படுறது. அதாவது நடக்காத ஒன்றுக்கு வந்து நம்ம ஆசைப்படுவோம்ல, அந்த ஆசையை வந்து சொல்வதற்கு லைத்தை பயன்படுத்துவாங்க. உதாரணமாக ஒருத்தன் கிழவனாக போயிட்டான். கிழவனாக போன பிறகு அவன் வந்து இளமை திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது, போனது தான். அதை பற்றி அவன் பேசும்போது எப்படி சொல்லுவான்? லைத்த ஷபாப யவுது, இந்த இளமை திரும்பி வரக்கூடாதா? இளமையை கடந்து நான் இப்போ வந்துட்டேனே, அந்த வயசு அந்த 25 வயசு எனக்கு வந்திருக்கக்கூடாது, திரும்பி வரக்கூடாதா? இப்படி சொல்ல விரும்பினா லைத்தவை போட்டுக்குருவாங்க. எப்படி போடுவாங்க? லைத்த ஷபாப், ஷபாப்னா இளமை. லைத்த ஷபாப யவுது, ஷபாபு வந்து திரும்பக்கூடாதா? தண்டா திரும்பினான், யவுது திரும்பக்கூடாதா? அப்போ இந்த லைத்தவுடைய விஷயத்தை 2 அறியணும் நீங்கள். லைத்தங்கிறது வந்து ஒரு வாக்கியத்தில் வரும்,
அந்த வாக்கியத்தில் இஸ்முக்கு வந்து நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். இது அதனுடைய அமல். அதனுடைய அர்த்தம் என்ன, எதுக்கு வரும் என்று கேட்டால், ஒரு நடக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு ஆசைப்படுறது தெரிவிக்கிறது. சரியா? அவர் சொல்கிறாரு, யாங்கிறது சும்மா சேர்த்துக்குருவாங்க லைத்தவுட. யா இல்லாட்டுன்னு அதே அர்த்தம். இந்த லைத்தவுல யா வந்துச்சுன்னா லைத்தன்னு ஒரு ஆளா கூப்பிட்றதுக்கு, யாண்டு கூப்பிட்றதா என்ன வரணும், ஒரு ஆள் வரணும்ல. ஆள் குறைஞ்சபட்சம் ஆடு மாடாவது இருக்கணுமா. ஒன்றை கூப்பிடுவதாக இருந்தால் ஒரு பொருளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு இலக்கியமாக கூப்பிட்றதா இருந்தால் கூட ஒரு சூரியன் சந்திரன் மாதிரியாவது இருக்கணும். சூரியனே சந்திரனே. லைத்தங்கிறது மீனிங் இல்லாத ஒரு ஹர்ஃபு, அதை போய் கூப்பிட முடியுமா? அப்படி வந்து அதில் விலைக்கு இந்த யாங்கிற சும்மா வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த யாங்கிறதுன்னு கூடாது, கூப்பிட்ற அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. லைத்த ஷபாப யவுது என்றும் சொல்லலாம், யாழைத்த ஷபாப யவுது என்றும் சொல்லலாம். அந்த இடத்துல வரக்கூடிய யா என்பது நிதாவுடைய ஹர்ஃபு கிடையாது. நிதாவுடைய ஹர்ஃபுடைய தோற்றத்தில் இருக்கிறது. அது கூப்பிடுவதற்கு வந்திருக்கானா கூப்பிடுறதுக்கு வரல. அப்போ எங்கே எல்லாம் யாழைத்தன் வருகிறதோ அனைத்திலும் இதான் அர்த்தம். ஏன்னு கேட்டால் யா என்று கூப்பிடுறதா இருந்தால் என்ன செய்யணும், பின்னாடி கூப்பிடக்கூடிய ஒன்று இருக்கணும். யா செய்து, யா இப்ராஹிமோ, யா மூசான்னு ஏதாவது மனிதனாக இருக்கணும். அல்லது மனிதன் அல்லாதே நம்ம என்ன செய்வோம், ஒரு இலக்கியமாக கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சென்ட்ரல் காற்றேன்னு கூப்பிடுவோம், காற்றை கூப்பிடுவோம். அதே மாதிரி சூரியனை கூப்பிடுவோம், சந்திரனே சூரியனேன்னு கூப்பிடுவோன்னு வைங்க. சும்மா இலக்கியமாக கூப்பிடுறது, ஃபார்மாலிட்டி கூப்பிடுறது. அந்த ஃபார்மாலிட்டியாக கூப்பிடுறதா இருந்தால் கூட ஒரு பொருள் இருக்கணும். லைத்தங்கிறது ரெண்டுலேயும் வராது, உயிர் உள்ளதும் இல்லது, அதுக்கு ஒரு எந்த ஒரு பொருளையும் குறிக்கவும் செய்யாது. அது ஒரு தனித்த அர்த்தம் தராத ஒரு ஹர்ஃபு தான் அது. அதனால் யா என்பது லைத்தவளை வந்தால் இது ஒரு புது சட்டமாக நீங்கள் விளங்கிக்கிறணும். நான் இது வந்து இப்போ இலக்கணம் படித்து தான் விளங்கணும்னு வேண்டியதில்லை, அறிவை கொண்டே விளங்கலாம். அறிவை உங்களுக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தாலேயே யாண்டு வந்திருக்கு, லைத்தவை இப்படி கூப்பிடுறது, அப்போ சும்மா வந்திருக்குது. அது அந்த மொழியுடைய ஸ்டைலு, இது அந்த மொழியுடைய ஒரு மரபு. அது சும்மா சேர்த்துக்குருவாங்க, சேர்க்காமே சொல்லலாம். இந்த யா இல்லாமல் இதே வார்த்தகத்தை பயன்படுத்தலாமன்னா பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தப்பட்ட சொற்களும் நிறைய இருக்கிறது. இதில் ஹதீஸில் வந்தனால் அப்போ அப்படி சொல்கிறோமே தவிர, இந்த யா இல்லாமலும் இந்த சொல்லை பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் யாவத்துக்கு தனியாக வச்சுருங்க. சரியா? லைத்தவுளை தான் பார்க்கணும். லைத்தனி, இப்போ லைத்தவுளை வந்து ஜெய்துன்னு சேர்த்தா லைத்த ஜெய்தன்ட்டு சேர்த்துடலாம். ஜெய்து அம்ரு அப்படி சேர்த்துக்கிடலாம். லைத்த ஃபாத்திமான்னு சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லாமல் லமீரை சேர்க்குறோன்னு வைங்க. லமீரை சேர்க்குறதா இருந்தால் லமீரில் வந்து நான்கிறத சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ எப்படி செய்யணும், நான் என்பதற்கு என்ன செய்யணும், நசப்பு செய்யணும். நசப்பு செய்கிற லமீர் எது, இதுதான் நசப்பு செய்கிற லமீர். லமீரில் நசப்பு செய்கிறா இருந்தால் நீங்கள் இன்னங்கிற வார்த்தையை எடுத்து இன்னஹூன்னு சொல்லிட்டு வாங்க. இன்ன உலகுவோ சேர்த்துறீங்க, நசப்பு செஞ்ச லமீர். இன்னஹூ, இன்னஹுமா, இன்னஹும், இன்னஹா, இன்னஹுமா, இன்னஹுன்ன, இன்னக, இன்னக்குமா, இன்னக்கும், இன்னக்கி, இன்னக்குமா, இன்னக்குன்ன, இன்னனி அல்லது இன்னி, இன்னனா அல்லது இன்னா. அப்போ இந்த நசப்பு செய்கிற லமீர் என்னவாயிரும்னா ஏயா தான் வரும், அனண்டு வராது. ரஃபு செஞ்சு சொல்லும்போது அனண்டு சொல்லுவோம். நசப்பு செஞ்சு சொன்னோம்னு சொன்னால் அந்த அணுங்கிற இடத்துல எதை சொல்லணும், சுக்கூன் வச்ச ஏயத்தான் சொல்லணும், நசப்புக்கும் ஜர்ருக்கும். அப்போ லைத்தை வந்து என்ன செய்யும், நசப்பு செய்யணும்னு படிச்சிருக்கிறீங்க. அப்போ லைத்தவுளை வந்து நான்கிறத சேர்க்குறதா இருந்தால் அணை சேர்க்க முடியாது, ஏதான் சேர்க்கணும். ஏயை சேர்க்கும் பொழுது அந்த அந்த ஹர்ஃபில் கசர் வந்துடும்ல, லைத்தீண்டு அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு நூனையும் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ லைத்த நீனா லைத்த அணன்னு அர்த்தம். லைத்த நீன்னு அணன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, லைத்தை வந்து நசப்பு செஞ்சு விட்ரும். அணங்கிறது ரஃபவுடைய லமீர். ஹுவஹுமா ஹும்னு வருது, அதுக்கப்புறம் ரஃப லமீர். ஹுவஹுமா ஹும், ஹியஹுமா ஹும்னா அந்துமா 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 அந்துனா அண நகுனுங்கிறோம்ல. இந்த வடிவத்தில் சொல்லக்கூடிய எல்லாமே முக்ததாவாக பயன்படுத்தும் போது, ரஃப செஞ்சு பயன்படுத்தும் போது தான் நீங்கள் சொல்லணும். இப்போ அணுங்கிறது இங்கேக்குள்ளே போட்டவுனையே அணை என்னவா மாறிக்கணும்னு கேட்டால் அது வந்து நசப்பு செய்யப்பட்டதாக எப்படி மாறிடுறேன், சுக்கூன் வச்ச ஏயா மாறிக்கிறோம். அப்போ லைத்தீண்டு வர நூனை சேர்த்துக்குருவாங்க லமீரில், இன்னனி மாதிரி. அப்போ லைத்தனி என்றால் நான் என்று அர்த்தம். லைத்தவுக்கு அர்த்தம் எங்கே செய்யணும், ஹபரில் செய்யணும். சரியா? இந்த இருக்க ஜதா நீ தான் ஹபர். லைத்தனி நான், லைத்துக்கு இப்போ அர்த்தம் செய்யாதிய, ஹபரை சொல்லிட்டு அர்த்தம் செய்யணும். ஜதன்னா நல்லா திடகாத்திரமாக நான் இருக்கக்கூடாதா, எதுக்கு சொல்கிறாரு,
அதாவது யா லைத்தனி, யார் வரக்கா இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, லைத்தனி நான் நான் இருக்கக்கூடாதான்னு சொல்லிடுவோம், அது அர்த்தம் சரியாக வராது. லைத்தனி நான், ஃபீஹாக்கு அப்புறம் செய்வோம் ஜத அன், வலிமை உள்ளவனாக திடகாத்திரமானவனாக நான் இருக்கக்கூடாதா. எப்போ உன்னை ஊர்க்காரங்கள்லாம் வெளியேற்றுவாங்களே அப்போ பின்னாடி வர்றதெல்லாம். அப்போ லைத்தனி நான் ஆயிருக்கக்கூடாதா. ஃபீஹா, ஃபீஹா என்பது எதையும் குறிக்கலைங்க, ஒன்றுமே இல்லை. ஃபீஹான்னா அந்த காலத்தில் அர்த்தம். அப்போ எந்த காலத்தில் வந்து உன்னை விரட்டுவாங்களோ அந்த காலத்தில் அர்த்தம். லைத்தனி ஃபீஹா, அந்த காலத்தில் நான் ஜதான், லைத்தனால் நசபு செஞ்சுருக்கு, லைத்தவுடைய ஹபர். ஜதான்னா ஒரு திரகாத்திரமாக நான் இருந்திருக்கக்கூடாதா. இவரே வந்து வயசு ரொம்ப தள்ளாத வயசுன்னு வருது, கூடிய சீக்கிரம் மரணத்தை தழுவோன்னு அவரை வழங்கி வச்சுருக்கிறாரு. அதனால என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும் முகமதுக்கு. அவர் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நம்ம திரகாத்திரமாக இருந்தால் ஏதாவது செய்யலாமே, நம்ம முடியாத, நம்ம அப்படி இருக்க மாட்டோமே, இப்போவே தளர்ந்து போயிருக்கிறோமே, இனிமேல் இன்னும் மோசமாக போயிடுவோமேன்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, நடக்காத ஒன்றுக்கு ஆசைப்படுறாரு. இப்படி ஆசைப்படுறாரு, லைத்தனி நான் ஃபிஹா, அந்த நேரத்தில் ஜத அன், ஒரு திரகாத்திரமானவனாக நான் இருக்கக்கூடாதா. மேலும் சொல்கிறார், லைத்தனி நான் இருக்கக்கூடாதா. லைத்தனி அக்கூன் ஹையன், நான் உயிரோடு இருக்கக்கூடாதா, உயிருள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா. எப்போ ரெண்டுக்கும் சேர்த்து இந்த வார்த்தை, இது யுஹுரிஜுக்க கௌமுக்க, உன்னுடைய கூட்டத்தார் உம்மை வெளியேற்றும் போது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, உன்னை வெளியேற்ற போகிறாங்க, இந்த நாமூசோன்ட்ட வந்திருக்கிறாரு, நீ சொன்ன கொள்கையை சொன்னால் கண்டிப்பாக எதிர்ப்புலாம் வரும், உன்னை வெளியேற்றுவாங்க. அப்போ உனக்கு நான் பக்கபலமாக இருக்கிறதுக்கு நான் உசுரோடு தான் நல்லா இருக்குமே, நான் கொஞ்சம் வலிமையாக இருந்தால் நல்லா இருக்குமே, நான் அப்படி இல்லையே, என்னுடைய நிலைமை அந்த மாதிரி இல்லையேங்கிறார். எப்படி சொல்கிறாரு, யாழை தனி ஃபீஹா ஜதா, நான் வந்து வலிமை உள்ளவனாக இருக்கக்கூடாதா. லைத்தனி அக்கூனு ஹையா, நான் உயிரோடு உள்ளவனாக நான் ஆயிருக்கக்கூடாதா. ஹையன்னா ஹயாத்து, உயிர் உள்ளவனாக. நான் இப்போ என்ன செய்கிறாருன்னா, மூத்தாயிரம்னு நினைக்கிறார். ஏன்னா இவர் ரொம்ப தள்ளாத வயசுலான இருந்திருக்கிறாரு. அதனால் வந்து நான் மூத்தா பண்ணாலும் போயிடுவேன், உசுரோடு இருந்தால் கூட நான் வந்து திரகாத்திரமாக முடியாதுல்லானே, ரெண்டுமே நடக்க சாத்தியமில்லாத சொல்கிற ஆசைப்படுறார். அப்போ லைத்தனி, நான் இங்கே பாருங்க, யாவை போட்டுன்னு சொல்லலாம், போடாமைன்னு சொல்லலான்னு சொன்னேன்ல, அதுக்கு ஆதாரம் தான் இங்கே யாவை காணாம். இங்கே யாழை தனின்னு வருது, ரெண்டாவது சொல்லும்போது யாழை தனி வரலை. அப்போ இந்த யா எதுக்கு செய்கிறாங்க, நிதாவுக்குள்ள சும்மா சேர்க்குறது, சேர்த்தாலும் செஞ்சுட்டு சேர்க்காட்டாலும் சரி தான், நம்ம இஷ்டம் தான் அது. அப்போ லைத்தனி நான் ஆயிருக்கக்கூடாதா. அக்கூனும் ஹையன், லைத்தனி ஹையன்றாலே போதும். அவர் கொஞ்சம் லாங்குவேஜில் என்ன செய்கிறாரு, தேவையில்லாத வார்த்தையை போட்டு சொல்கிறார், அவருடைய பேச்சு தானே இது. அப்போ லைத்தனி ஹையன், நான் ஹயாத்தாக இருக்கக்கூடாதான்னு சொல்லாமல் லைத்தனி அக்கூனு ஹையன், நான் உயிருள்ளவனாக ஆகியிருக்கக்கூடாதான்னு ஆகியிருக்கிறதுன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டார். அக்குனோட ஆகுது தானே, நான் ஆகுதல்னு அர்த்தம். லைத்தனி அக்குனு ஹையா, நான் வந்து ஹயாத்தாக ஆகியிருக்கக்கூடாதா, அதாவது உசுரோடு இருக்கக்கூடாதா. எப்போ உசுரோடு இருக்கணும், எப்போ வலிமையாக இருக்கணும். இது யுஹுரிஜுக்க, அஹ்ரஜன்னா வெளியேற்றுவது, யுஹுரிஜ் என்றால் வெளியேற்றுவான் அர்த்தம். யுஹுரிஜுக்க உன்னை வெளியேற்றுவார்கள், கௌமுக்க உன் கூட்டத்தார்கள், இது வந்ததுனால வெளியேற்றும் போது. அப்போ இது யுஹுரிஜுக்க உன்னை வெளியேற்றும் பொழுது, கௌமுக்க உன்னுடைய சமுதாயம் உன்னை வெளியேற்றும் போது அங்கே சேர்த்துக்கணும், நான் உசுரோடு இருக்கக்கூடாதா, வெளியேற்றும் போது நான் வந்து திடகாத்திரமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். இவர் ஆறுதல் சொல்கிறாங்க, பயத்தை காட்டுறாரு. இப்போ இவர்கிட்ட வந்தால் ஆறுதலுக்குன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க, ஆறுதல் பாதி ஆறுதல் சொல்லிட்டார், நாமும் சொல்லிட்டாரு. ஓ, அதனால் ஒரு சின்ன ஆறுதல், நமக்கு வந்து இறை தூதராகிறோம், இறைவன்ட்டு தான் செய்தி வந்திருக்குன்ற ஒரு ஆறுதல். அடுத்த என்ன செய்கிறார், பயம் காட்டுறாரு, உன்னை வெளியேற்ற போகிறாங்க, வெளியேற்றும் போது நான் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு என்ன செய்கிறாரு, ஆறுதலையும் சொல்லிவிட்டு பயத்தையும் சேர்த்து போடுறாரு. ரெண்டும் கலந்துருக்குதுல, ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொல்கிறாரு, ஒரு அச்சத்தையும் ஊட்டுகிறார். கூட்டினவுடனே இப்போ கால ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அவ முஹுரி ஜிய்ய, என்ன சொன்னாங்க, அவ முஹுரி ஜிய்ய. இந்த முஹுரி ஜிய்யங்கிற வார்த்தையை என்ன செய்யணும், அது என்னென்னு விளைவிக்கணும். முஹுரி ஜிய்யன்னு ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்குல்ல, இது என்ன வார்த்தைன்னு கேட்டால், அஹ்ரஜ, அஹ்ரஜ என்றால் வெளியேற்றினான். அதனுடைய இஸ்முல் மஃபூல் எப்படி வரும், சாரி இஸ்முல் ஃபாயிலு
அஹ்ரஜ என்றால் முஹுரிஜுன். அஹ்ரஜன்னா வெளியேற்றினான், யுஹுரிஜி வருங்காலத்தில் வெளியேற்றுவான் ஆக்கி அந்த இடத்துல ஏயை மீமாக்கி விட்டோம்னா இஸ்முல் ஃபாயில் ஆயிரும். அல்லம முஅல்லிமுன், அஸ்லம முஸ்லிமுன், அக்ரம முக்ரிமுன், அது மாதிரி அஹ்ரஜ முஹ்ரிஜுன். அப்போ அஹ்ரஜ என்றால் வெளியேற்றினான், முஹ்ரிஜுன் என்றால் வெளியேற்றுபவன். இதை மனசில் வச்சுக்கிறங்க. அந்த முஹ்ரிஜுன் என்பதற்கு ஜம்மு சொல்லுங்க. முஹ்ரிஜுன், முஹ்ரிஜானி, முஹ்ரிஜூன என்று வரும். முஹ்ரிஜுன், முஹ்ரிஜானி, முஹ்ரிஜூனு வரும். அப்போ முஹ்ரிஜூன்னு வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ அந்த முஹ்ரிஜுயேன்று முஹ்ரிஜியேன்று வருதுல, இது என்ன சொல்லு என்று சொன்னால், அஹ்ரஜ என்பதனுடைய இஸ்முல் ஃபாயிலு முஹ்ரிஜுன். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த முஹ்ரிஜுன் என்பதை ஜம்மாக்கணும்னு சொன்னால் முஹ்ரிஜூன, வெளியேற்றுபவர்கள். முஹ்ரிஜூனா வெளியேற்றுபவர்கள். இந்த முஹ்ரிஜூன என்பதில் அதில் இந்த முஹ்ரிஜூனன் இருக்கா, முஹ்ரிஜூன இருக்குது. இந்த முஹ்ரிஜூனவில் ஏயை சேர்க்குறீங்க. எந்த ஏ சேர்க்குறீங்க? தன்னிலை நான்கிறது என்கிற அர்த்தம் வரும்ல, அந்த ஏயை சேர்த்திங்கன்னு சொன்னால் அப்போ சேர்க்கும்போது நூனு போயிடும். இப்படி வந்துடும். உதாரணமாக காத்திலூனன் இருக்குது, ஜெய்தை கொன்றவர்கள்னால் காத்திலு ஜெய்தின், நூனு போயிடும். இஸ்முல் ஃபாயிலை கொண்டு அடுத்த சொல்ல இலாபத் செஞ்சோம்னு சொன்னால் ஒருமையாக இருந்தால் தன்வீன் போயிடும், இருமை பன்மையாக இருந்தால் அதில் உள்ள நூனு போயிடும். அப்போ முஹ்ரிஜூ என்பதை, முஹ்ரிஜூன என்பதை ஏயில் இலாபு செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த நூனு கட்டாயிரும். முஹ்ரிஜூய எப்படி வந்துடுறேன்? முஹ்ரிஜூய என்னை வெளியேற்றுவார்கள். முஹ்ரிஜூனன்னா வெளியேற்றுவார்கள். முஹ்ரிஜூனவில் ஏயை சேர்த்தோம்னு சொன்னால் என்னை வெளியேற்றுபவர்கள்னு அர்த்தம் வந்துடும். அப்படி வரும் பொழுது அதை என்ன செய்கிறோம்னு கேட்டால், நூனை எடுத்துட்டோமா, முஹ்ரிஜூயேன்னு இருக்கிறது, ஜூயேன்னு சொல்லலாமா? ஜூயேண்டா இலாபம் செஞ்சிடணும்ல, முஹ்ரிஜூயேண்டு ஆயிருப்ப. முஹ்ரிஜூயேண்டு வரும் பொழுது இப்படி தான் என்ன செய்யணும், வாசிக்கிற மாதிரி வருது முஹ்ரிஜூயேண்டு. இந்த முஹ்ரிஜூயேண்டு சொல்கிறது என்ன செய்யணும்னு கேட்டால், ஏக்கு முன்னாடி லம்மு கஷ்டம். முதல்ல முஹ்ரிஜூயேன்னு மாற்றிக்கிறணும். மாற்றினோம்னு சொன்னால் ஜூக்கு அப்புறம் ஏ வருதுல, இந்த ஏக்கு முன்னாடி ஜூண்டு வருவது எப்போவுமே கஷ்டம். ஏக்கு முன்னாடி ஜீண்டு வருவது தான் லேசு. அதனால் என்ன செய்கிறான், லேசுக்காக ஏக்கு முன்னாடி லம்மு வரக்கூடாது என்கிற இல்லத்து சட்டம் ஏற்கனவே படித்தது தான். அந்த சட்டத்தை அப்ளை பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா முஹ்ரிஜியன் இப்படி மாற்றிடுறாங்க. முஹ்ரிஜுய்ய என்பது என்ன செஞ்சிருது, முஹ்ரிஜியன் மாறிடுது. அப்போ முஹ்ரிஜுன் என்றால் வெளியேற்றுபவன், முஹ்ரிஜிய என்றால் என்னை வெளியேற்றுபவர்கள். என்னை இது ஏன் இந்த மாதிரி மாறுனுச்சுன்னு கேட்டால், இது முஹ்ரிஜூன என்று இருந்து அது முஹ்ரிஜூய என்று மாறி, அப்புறம் சத்து செஞ்சு முஹ்ரிஜுய்ய என்று மாறி, அப்புறமேல இந்த இல்லத்துடைய எழுத்து ஏக்கு தகுந்தவாறு கசராக மாற்றி முஹ்ரிஜிய என்று வந்திருக்குது. சரியா? அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, முஹ்ரிஜிய என்னை வெளியேற்றுவார்கள், ஹும் அவர்கள், ஹும் என்றால் அவர்கள் அடுத்தவர்கள் இருக்கல, ஹும் அவர்கள் வெளியேற்றுவார்கள். இந்த ஆ என்பது கேள்விக்குறிக்கு உள்ளது. கேள்விக்குறியோட வாவை சேர்த்து சொல்லுவாங்கன்னு முன்னாடி பார்த்துருக்குறோம். முஹ்ரிஜியன்னு வச்சுக்கிடலாம். முஹ்ரிஜிய ஹும், அவர்கள் என்னை வெளியேற்றக்கூடியவர்களா. என்ன அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க ரசூலுல்லாஹ் மேலே. எப்போ நபின்னு சொல்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகத்து மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ப முடியலை, என்னை எப்படி வெளியேற்றுவாங்க, என்னை எப்போ பார்த்தாலும் சாதிக்குங்கிறாங்க, அமீன்கிறாங்க, மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னையை வெளியேற்றுவாங்களான்னு கேட்குறதுக்கு அது கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, உன்னை உன் கூட்டத்தார் வெளியேற்றும் போது நான் திரகாத்திரமாக இருக்கக்கூடாதான்னு கேட்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, முஹ்ரிஜி, அந்த பாவம் இல்லாமல் கூட தெரிஞ்சுக்கலாம், முஹ்ரிஜிய என்னை வெளியேற்றுவார்களா, ஹும் அவர்கள். அப்போ என்னை அவர்கள் வெளியேற்றுவார்களான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. நடக்காத ஒன்று சொல்றீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ கால சொன்னார், யார் சொல்லியிருப்பா இது, அவங்க ரெண்டாவது வர்ற கால இவர் வரக்கா தானே. முதல்ல உள்ள காலை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, ரெண்டாவது யார் பேசுவா, அடுத்த ஆள் தானே பேசணும். அப்போ காலை வரக்கான்னு வச்சுக்கணும். வரக்கா சொன்னார், நாம் ஆமாம் உன்னை வெளியேற்றுவாங்க, என்னை அவங்க வெளியேற்றுவாங்களான்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு தான் ஆன்சர் பண்ணுறாரு, நாம் ஆம், ஆம் என்றால் வெளியேற்றுவார்கள்னு அர்த்தம். அப்புறம் சொல்கிறாரு, ஏன் வெளியேற்றுவாங்கன்னு கேட்டால்,
லம் யஅதி ரஜுலுன், ஒரு மனிதர், கத்து என்றால் ஒருபோதும், முன்னாடியே சொல்லியிருக்க, கத்துனா எந்த காலத்திலையும் ஒருபோதும் ஒரு மனிதர், யஅதி என்றால் வருவார்னு அர்த்தம், அத்தாண்டா என்ன அர்த்தம், வருவார். யஅதி என்றால் அத்தாண்டா வந்தான், யஅதி என்றால் வருவார். லம் யஅதி என்றால் வருவதில்லை. ரஜுலுன், ஒரு மனிதர் வருவதில்லைன்னு அர்த்தமாகுது. ஆனால் அந்த யஅதிக்கு அர்த்தம் செய்யும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். அதுக்கு பின்னாடி பே வந்துருச்சுன்னு சொன்னால் வருவார் என்பது கொண்டு வருவார்னு மாறிக்கிறோம். சரியா? வெறுமனே யஅதி என்றால் அத்தா ஜெய்துன்னா ஜெய்து வந்தான், அத்தா ஜெய்துன் பில் கிதாபின்னா கிதாபை கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். வெறுமனே அத்தா ஜெய்துன் என்றால் ஜெய்து வந்தான், அதுக்கு பின்னாடி பே சேர்ந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அத்தாவுடைய அர்த்தம் என்னவாயிரும்னா கொண்டு வந்தான்ங்கிற மீனிங் மாறிக்கிறோம். இப்போ லம் யஅதிங்கிறதுக்கு பின்னாடி பி மிசிலின், இந்த பி வந்திருக்குல்ல, பி மிசிலின், இதில் பி வந்திருக்கிறதுனால யஅதியுடைய அர்த்தம் வந்து கொண்டு வர்றன்னு அர்த்தமாயிரும். இப்போ மறுபடியும் வாங்க, லம் யஅதி கொண்டு வருவதில்லை, ரஜுலுன் ஒரு மனிதர் கொண்டு வருவதில்லை, கத்து ஒருபோதும் கொண்டு வருவதில்லை, பி மிசிலி மா ஜித்த பிஹி நீ எதை கொண்டு வந்தாயோ அது போன்றதை கொண்டு வருவதில்லை, இல்லா ஊதிய அவர் பகைக்கப்பட எதிரியாக்கப்பட்டே தவிர கொண்டு வருவதில்லை. அப்போ நீ சொன்ன செய்தி யார் கொண்டு வந்தாலும் அவரை எதிரியாக்கிவிடுவாங்க. நீ உன்னை அவங்க வெறுக்கலை, நீ கொண்டு வர்ற செய்தி எந்த மனிதர் இந்த செய்தியை கொண்டு வந்தாலும் சரி, இல்லா ஊதிய அவர் பகைக்கப்படாமல் இருப்பதில்லை. லம் யஅதி கொண்டு வருவதில்லை, ரஜுலுன் ஒரு மனிதர், கத்து ஒருபோதும் கொண்டு வருவதில்லை, எதை கொண்டு வருவதில்லை, பி மிசிலி மா ஜித்த பிஹி, இந்த மாங்கிறது அல்லது, பி மிசிலில்லதி ஜித்த பிஹி எதை நீ கொண்டு வந்தாயோ அது போன்றதை கொண்டு வருவதில்லை, இல்லா ஊதிய அவர் பகைக்கப்பட்டே தவிர எதிரியாக்கப்பட்டே தவிர கொண்டு வருவதில்லை அப்படின்னு இந்த ஸ்டைலில், அரபி ஸ்டைலு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இதை கொண்டு வந்தால் எதிரியாயிருவீங்கன்னு அர்த்தம். இதை கொண்டு வந்தால் எதிரியாக ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ அந்த ரசூலுல்லாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லும்போது பயத்தை போக்குறதுக்கு தான் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, என்னையும் வெளியேற்றுவாங்கன்றவனா, ஆமாம். ஏன் வெளியேற்றுறாங்கன்னா, நீ நல்ல ஆள் தான், ஆளுக்காக வெளியேற்றுறது இல்லை, மெசேஜுக்கு வெளியேற்றிடுவாங்க. நீ வைக்கக்கூடிய மெசேஜை வச்சிங்கன்னா உன்னுடைய இதுக்கு வரைக்கும் உன்னை மதித்தது எல்லாமே போயிடும். அதுக்கு தான் சொல்கிறார். நாம் ஆம், ஆம் என்றால் உன்னை வெளியேற்றுவார்கள். லம் யஅதி ரஜுலுன் கத்து ஒருபோதும் ஒரு மனிதர் கொண்டு வருவதில்லை, எதை கொண்டு வருவதில்லை, பி மிசிலி மா ஜித்த பிஹி நீ எதை கொண்டு வந்தாயோ அது போன்றதை, இதே தௌஹீது கொள்கையை கொண்டு வருவதில்லை, இல்லா ஊதிய அவர் பகைக்கப்பட்டே தவிர, ஆதா என்றால் பகைத்தான், அதிலிருந்து ஊதியங்கிறது மஜ்ஹூல், இல்லா ஊதிய ஃபா அளவுடைய வசன், இல்லா ஊதிய அவர் பகைக்கப்பட்டே தவிர கொண்டு வருவதில்லைன்னு அர்த்தம். கொண்டு வந்தால் பகைக்கப்பட்டுருவார், இந்த மெசேஜ் யார் கொண்டு வந்தாலும் பகைக்கப்பட்டுருவார்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இனிமே உனக்கு ஆபத்து தான், இனிமே உனக்கு எதிர்ப்பு தான், அதான் இது நடக்கும், யார் வந்தாலும் இது நடக்கும், உனக்கு நடக்கிறதல்ல, செய்திக்கு நடக்கிறது தான், யார் கொண்டு வந்தாலும் நடக்கும் சொல்லிட்டு ஒயின் யுத்ரிக்கினி யௌமுக உன்னுடைய நாள், உன்னுடைய நாள்னு சொன்னால் அந்த உன்னை வரட்டுவாங்கல அந்த நாள், அந்த நாள் என்னை அடையுமானால், யுத்ரிக் என்றால் அடையும்ன்ற அர்த்தம், யுத்ரிக்கினி என்றால் என்னை அடையும், இன் வந்ததுனால ஷரத்துடைய அர்த்தம், இன் யுத்ரிக்கினி என்னை அடையுமானால், யௌமுக உனது நாள், உனது நாளை கொண்டு எதை சொல்கிறாரு, உன்னை வரட்டுவாங்கல அந்த நாள், அந்த நாள் என்னை அடையுமானால், அன்சுர்க உனக்கு நான் உதவி செய்வேன், நசுரன் ஒரு உதவி, எந்த மாதிரி, அன்சுர்க நசுரன் நன்கு உதவி செய்வேன், மஃபுல் முத்லக்கு, முஅஸ்ஸரன் நல்ல உறுதி செய்யப்பட்ட ஒரு உதவியை நான் செய்வேன், நான் அன்னைக்கு இருந்தேன்னு சொன்னால் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியின் சாராக நம்ம என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.